ஐயா ஓ கிளாஸுக்கு போகிறதுக்கு வேணும் என்ன மாதம் மாதம் தரணும் உங்களுக்கு அப்படியா? இப்போ இந்த கொல்லியை வந்து நீ திரும்ப விற்பீங்க இப்போ இந்த கொல்லி அக்காவுக்கு என்னக்கா வேணும்? என்ன வேண்டி தர உங்களுக்கு? என்ன வேணும்? என்ன உதவி தேவை? சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு தெரியப்பா அதான் நீ ஒன்று சரியா? வேற ஒன்றும் தேவையில்லையாக்கா? வேற ஒன்றும் தேவையில்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன் அண்ணா இருக்கட்டும், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோபி அண்ணா, அதோட வந்து பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, அந்த குங்குருட்டு ஓரமாக வந்து அவங்களோட வளவு இருக்குது, கொஞ்சம் மெயின் தான். அப்போ இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் போனோமாண்டா ஒரு ஏறாவூர் நகரம் டவுன். இப்போ ஏறாவூர் டவுனுக்குள்ள கொல்லி எங்க எடுக்கிற நீங்க? நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். என்ன சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம அங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் டவுனுக்குள்ள வந்திருக்கின்றோம். ஏறாவூர் டவுன் சொன்னா போலீஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலிருந்து நம்ம வரக்கூடிய அந்த முதலாவது கொங்கிரி ரோட்டில் வந்து ஒழுங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நாலாவது வீடு தான் இந்த வீட்டை வந்திருக்கின்றோம். அப்போ இந்த வீட்டுக்கார அம்மா அவங்கள தெரியப்படுத்தினது வந்து ஒரு அக்கா தான். இந்த அக்கா வந்து எங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வந்து இப்போ ஒரு 5-6 மாதங்களுக்கு மேலாக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து அதை வந்து நோட் பண்ணி வச்சுனாங்க, நாங்கள் வாரமாக்கான்னு சொல்லி. அப்போ வேறு வேலை திட்டங்கள், அவசர உதவிகள் எல்லாம் செஞ்சதால இங்கே வந்து வர முடியாமல் போயிட்டுது. அப்போ இன்றைய தருணம் நாங்கள் வந்திருக்கின்றோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். அதோட நாம் வந்து குறிப்பிட்ட ஒரு சில நாட்களாக வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடலை. சில காரணங்களால் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் போடலாம் போயிட்டுது. கண்டிப்பாக வந்து இனி தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும். அதோட வந்து நாம் வந்து அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி. சாய்ந்தமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தம்பிக்கு உதவி தேவை, வேறு யாராவது பாரம் எடுங்கன்னு சொல்லி. உண்மையில் அந்த வீடியோ போட்டு ஒரு சில நிமிடங்கள்ல என்ன சொல்லணும், மணித்தியாலங்களை விட ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து நிறைய பேர் வந்து முன்வந்திருந்தீங்க, இந்த தம்பிக்கு நாங்கள் வந்து உதவிகள் செய்கிறோம், நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் என்னோட வந்து நிறைய பேர் சண்டையும் பிடிச்சிங்க, அவங்களுக்கு நாங்கள் செய்யப்படுறோம், அவங்களுக்கு நாங்கள் செய்யப்படுறோம்னு சொல்லி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன் அண்ணா இருக்கட்டும், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோபி அண்ணா, அதோட வந்து பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, இவங்க அதோட வந்து இன்னும் 2-3 பேர் வந்து சேர்ந்து நாங்கள் செய்கிறோம் தம்பி, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஜெர்மனிக்கு கூடிய கோபி அண்ணா வந்து நாம் வந்து இலங்கை நேரம் 1 மணிக்கு வந்து நாம் சரியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நாம் அப்போ அப்லோட் பண்ணி சரியாக வந்து ஒரு 4-5 நிமிடத்துலேயே வந்து அவர் வீடியோ முழுமையாக பார்வையிடாமலே எனக்கு வந்து போஸ்ட் ரெக்கார்டிங் போட்டிங்கன்னா தம்பி, நான் இவங்க எல்லாரையும் வந்து நான் சரி அடுத்த வீடியோவில் அடுத்த இன்னொரு செய்வோம்னு சொல்லி நான் வந்து இவங்களை நிறைய நாள் கூடி பிற்போட அப்படியே வந்தேன் நான். அப்போ இவங்க வந்து சொன்னாங்க, இதுக்கு மேலே எங்களை வெயிட் பண்ண முடியாது, நாங்கள் ஹெல்ப் பண்ணி ஆகணும் என்று சொல்லி. அப்படி இல்லாமல் வந்து இப்போ இன்னொரு சில நாட்கள் நாங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை போய் வழங்குவோம். உண்மையிலே உங்களோட ஆதரவுக்கு மிச்சம் கோடி நன்றிகள். அதோட நாம் இந்த வந்திருக்கின்ற இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து சரியான ஒரு வறுமையில் இருந்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக வந்து கல்விக்கான உதவி தேவை. என்னென்னு சொன்னால் கல்வி வந்து இப்போ முக்கியமான ஒரு விடயம். அப்போ இந்த ஒரு அம்மாவுக்கு வந்து 5 பிள்ளைகள். இந்த 5 பிள்ளைகளில் வந்து 4 பேர் வந்து திருமணம் முடித்து போயிட்டாங்க. கடைசி ஒரு பெண் பிள்ளை வந்து இருக்குது. இப்போ வந்து அந்த பிள்ளை வந்து நேர்சிங் கோர்ஸ் முடிச்சு அதில் பாட்டில் அந்த பிள்ளையை வந்து அவங்களோட அண்ணா அவங்க வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இதில் என்ன சொன்னால், இந்த அம்மாவுக்கு பிறந்த 3வது 4வது மகளுக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து இருக்குது. அந்த பிள்ளை வந்து 10ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த பிள்ளையினுடைய கல்வி வந்து அடுத்த கட்ட நகர்வுக்காக வேண்டிய உதவிகள் தேவை. மாதாந்தமாக வந்து நாம் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். என்ன சொன்னால், ஒவ்வொரு மாதம் வந்து கொடுத்தமாக இருந்தால் அந்த கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளை வந்து இன்னும் அந்த கல்வியை வந்து பலப்படுத்தி தொடர்ச்சியாக வந்து படித்து கொண்டிருக்கும். அதோட வந்து இந்த அம்மாவினுடைய அதாவது இந்த 10ஆம் ஆண்டு படிக்கிற இந்த பிள்ளையினுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வருத்தங்கள் இருக்குது. அந்த பிக்ஸ் வாடுறது, சம்டைம் வந்து கொண்டு தானாக வந்து விழுறது, யோசிக்கிறது அடிக்கடி. அப்படி வந்து ஒரு டிசேபிளான ஒரு ஆள். இப்படியாக வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது அந்த அம்மாவினுடைய 5 பிள்ளைகளில் ஒரு அக்காவுக்கு, அந்த அக்காவுக்கு பிறந்த பிள்ளைக்கு தான் வந்து உதவி தேவை. அதாவது 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு, அந்த 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகிற அம்மாவுக்கு தான் வந்து இப்போ அந்த வருத்தம். சரி, நாங்கள் இப்போ இந்த உள்ளே போயிட்டு அவங்களோடையும் பேசிட்டு என்ன தேவை, அவங்களோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்குது எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து இவங்களுடைய அனுமதி கேட்டு தான் வந்து நாங்கள் வந்து இப்படி வீடியோ எடுத்து போடுவோம். அதற்கு பிறகு தான் வந்து உதவி செய்யணும். அம்மா, அதை உங்களுக்கு எல்லாமே வந்து ஓகே ஆண்டு
ஓகேன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுக்க முதலும் போய் அவங்களோட கதைச்சு தான் திரும்ப வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். எங்களை வந்து அறிமுகப்படுத்தின அந்த அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டு அவங்களுடைய பெர்மிஷன் எடுத்துட்டு தான் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி எங்களை வந்து வர வச்சவங்க. சரி ஓகே நான் அப்படியே போவோம். இதான் வந்து அவங்களுடைய வீடு. ஆரம்பத்திலே வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க இருந்து கொண்டு இருக்காங்க. அப்போ உள்ள போய் பார்ப்போம். இந்த அம்மா வந்து நான் ஒருத்தர் நின்று கொண்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட பேசிட்டு திரும்ப வந்து இந்த அம்மாவினுடைய அந்த மகளை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? எந்த பேர்? வளர்மதி. வளர்மதி. உங்களோட கணவர் இறந்துட்டாங்களா? அவர் இறந்துட்டாரு. 13 வயசு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளம்மா? பிள்ளைகள் 4-5 பேர் கல்யாணம் கட்டியெல்லாம் போயிட்டாங்க. ஒரு மகனும் என்னோட இருக்கிறாங்க. இவருக்கு மூத்த மகளிய கல்யாணம் கட்டி கொடுத்தனாங்க. அவருக்கு கொஞ்சம் பிக்ஸ் வந்து அவருக்கு எல்லாம் போக அவர் விட்டு போட்டு போயிட்டாரு. அவர் 7 வயதுல இருந்து விட்டு போட்டு போனாங்க. வந்து இருந்து போட்டு வந்தே இருந்தார். என்னத்தையும் கொடுத்து போட்டு போக பேர் பெருசாண்டி இல்லை அவருக்கு காலையில். அதால நாங்க கேட்கிறோம் மீனவர்கிட்ட இப்படியே எங்களை சில இதை போகுது கொல்லி வைக்கிறேன், நான் தேங்காய் வைக்கிறேன். கொல்லி தேங்காய் வைக்கிறேன். டவுனுக்குள்ள கொல்லி எங்க எடுக்கிறீங்க? வாங்குவேன், கொண்டு வர்றதுக்கு வாங்கி கணக்கியா வராது. கொல்லியை நீங்க ஒரு வாங்கி நீங்க ஒரு விலைக்கு விற்கிறேன். அப்படி சிவிங்க போய் கொண்டு தேங்காய் அப்படியே படிக்கிறதுக்கு டியூஷன் காசு அப்படி இப்படின்னு கேட்பா. நான் என்னட்ட டியூஷன் காசு இல்லை தரத்துக்கு, அப்படி வசதி இல்லைன்னுட்டு சொல்றேன். என்னைய படிப்பீங்க சொல்லுவா டியூஷனுக்கு அங்கே விடுங்க. இந்த போன 1000 ரூபா வேணும் ஒரு பாடத்துக்கு. அப்போ 8 பாடத்துக்கு 4 பாடத்துக்கு போலி 4000 ரூபா வேணும் மாதம். அப்போ அதுக்காண்டி விடலவே 10ஆம் ஆண்டு படிக்கிறா. அதோடமா என்னன்னு சொன்னா உங்களோட அனுமதி கேட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். நம்ம வீடியோவிலே கேட்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் கதைக்கிறது வீடியோ நாங்கள் எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுவோமா, போட்டு தான் எங்களால் முடிஞ்ச உதவி வழங்குவோம். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? என்ன பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பிள்ளைற படிப்பு செலவு கண்டாமா உங்களுக்கு இப்போ மாதாந்தம் என்ன உதவி தேவை? உங்களுக்கு எவ்வளோ மாடல அப்படியே அரேஞ்ச் பண்ணி தரணும்? இப்போ பார்த்துக்கொண்டு உறவுகள் யாராவது முன் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்டா எப்படியான உதவி செய்யணும்? டியூஷன் கடையை கிடையாது போட்டு இந்த பள்ளிகள் கிழங்குகள் வச்சு விற்கிற மாதிரி அப்படியாது. கடை போட்டாலும் சரி ஹெல்ப் பண்ற மாதிரி சரிங்களா? கிழங்குகள் பின்னத்தில் பொறுத்து விற்கலாமே, எல்லாமே கொல்லிகளையும் வைக்கலாம். அந்த டவுன்ல வந்து நிறைய கடைகள் இருக்குது. அப்ப டவுனுக்கு பக்கத்துல கூட வீடு இருக்கு. அப்ப வியாபாரம் போகுமா? போகும். முதல் வியாபாரம் பண்ணிருக்கீங்களா? வியாபாரம் பண்ணிருக்கிறேன். நம்ம இடையில விட்டுது. ஏன் விட்டு? செய்யறதுக்கு இது இல்லாம விட்டுதான். அப்படியான நீ கோழி வளர்த்தேன் கொஞ்சம் இறைச்சி கோழிகள் அதுகளுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் எம்பச்சி கிஞ்சி போட்டு செய்கிறேன். முதல் இல்லாம விட்டு இறைச்சி கோழி மித்தனிக்கு அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த கொங்குரோட்டு ஓரமா வந்து அவங்களோட வளவு இருக்குது கொஞ்சம் மெயின் தான். அப்போ இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் போனோமாண்டா ஒரு ஏறாவூர் நகரம் டவுன். சரியாம்மா. என்னடா கூட அந்த மகள் வந்து பேசுவாங்களா? பேசினா இருந்து போட்டனே கேள்விகளுக்கு பதில் சொல்லுவா. பேசாண்டி கதைக்க மாட்டானே. எல்லாவே பார்க்கறதெல்லாம் எனக்கு இல்லை. இல்லாடி நான் எங்கன வேலைகளை செய்வாங்க பையால போயிடல. நீ குளிக்க வரணும், கையில் கொண்டு போகணும், குளிக்க அவைய எல்லாம் செய்யணும். நான் தான் சாப்பாடு மட்டும் கொடுத்தா சாப்பிட்டு தெரியப்பா. தண்ணியை ஒன்று நான் ஊட்டணும். அந்த அக்காவோட கொஞ்சம் பேசுவோம். நீங்களே கேளுங்கம்மா என்ன பார்த்துருவாங்க. வாமியா பகலாம் தானே? இங்க பாருங்க, இந்த பக்கமா இந்த அம்மா வந்து கொல்லி வாங்கி வச்சிருக்காங்க. இந்த கொல்லியை வந்து நீ திரும்ப விற்பீங்க. இப்ப இந்த கொல்லி எவ்வளவுக்கு நீங்க எவ்வளவுக்கு வாங்க? நீங்க 1500 ரூபாய்க்கு வாங்கி. 1500 ரூபாய் இவ்வளவு எவ்வளவுக்கு விற்பீங்க? 2500 எல்லாம் கிடைக்கும். இப்ப எவ்வளவு இப்ப எத்தனை நாளைக்கு வியாபாரம் போகும்? 2-3 நாள் சொல்லி மக்கள் வாங்குவாங்க. இப்ப பாருங்க, கொல்லியோடத்தை வாங்கி அந்த கொல்லியை வந்து விற்று தான் இப்ப இவங்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்குது. இவங்களுக்கான கடை போட்டு கொடுத்தாலும் இந்த அம்மா செய்வாங்க, செய்யக்கூடிய ஆள் தான். ஏண்டா இந்த பாருங்க, ஒரு இடத்துல வந்து கொல்லியை வாங்கி இந்த வேற நகரத்துக்குள்ளே கொல்லியை விற்பனை செய்யறாங்கன்னு சொன்னா இது ஒரு திறமை தானே. அக்காட பேர் என்னக்கா?
சாந்தினியா? அக்காவுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு எத்தனை வயசு? 40. 40. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அக்காவுக்கு? ஒரு ஆள் தானா? எத்தனை அமௌண்ட் படிக்காங்க? ஓ 10ஆம் ஆண்டா? 10ஆம் ஆண்டு. அந்த அக்கா 5ஆம் ஆண்டு சொன்னு 10ஆம் ஆண்டு இருந்தா அந்த அக்காவுக்கு வந்து கதைகள் தட்டுப்பட்டு கொண்டிருக்குது. பிள்ளை வந்து பக்கத்துல நின்று கொண்டிருக்காங்க. அந்த பிள்ளையை தான் அந்த அக்கா வந்து பார்த்து பார்த்து பேசி கொண்டிருக்காங்க. அக்கா சாப்பிடுதீங்களா? என்ன சாப்பிட்டு? சோறா? அக்காட கணவர் எங்க? உங்களோட கணவர் விட்டுட்டு போயிட்டாரா? ஏன் விட்டுட்டு போனவங்க தெரியாதா? அக்காவுக்கு என்னக்கா வேணும்? என்ன வேண்டி தர? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன உதவி தேவை? உங்களுக்கு நாங்க ஏதாவது தரணும்டா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன உதவி? உங்களுக்கு என்ன செய்து தரணும்? உங்களுக்கு என்ன விருப்பம்? பிள்ளைய பிள்ளைய தான் பாக்காங்க. பிள்ளையில ஆடும் பாசம் போலன்னு. என்னண்டு படிப்படின்னு சொல்ற பிள்ளை. பாருங்க இவ்வளவு பிரச்சனையா இருந்தும் அந்த பொம்பளை பிள்ளைய வந்து படின்னு சொல்றாங்களா? அப்பயும் கழிச்சு கொண்டிருக்க அந்த பிள்ளைய தான் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க அந்த அக்கா. அக்காவுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களா? அக்கா என்ன வேணும்? உங்களோட மகளுக்கு என்ன செய்து கொடுக்கு? உங்களோட மகளுக்கு ஏதாவது நாங்க செய்யறோம். என்ன செய்து கொடுக்கு? நீங்க சொல்றத நாங்க செஞ்சு கொடுப்போம். என்ன செய்து கொடுக்கு? பள்ளிக்கு போக அனுப்பவா? பாருங்க முடியாது. பள்ளிக்கு போக அனுப்புனா சரியா? வேற ஒண்ணும் தேவையில்லையாக்கா? வேற ஒண்ணும் தேவையில்லை. இப்ப பள்ளிக்கு போறலையா இப்ப உங்களோட மகள்? நின்று போறாவு. பள்ளிக்கு போறாவுதான் நின்று போறாவுன்னு தொடர்ந்து போறாவு இல்லன்னு. சரி இப்ப பிள்ளையும் வந்து பக்கத்துல நின்று பிள்ளையோட முகத்தை காட்டாம பிள்ளையோட கொஞ்சம் பேசுவோம். தங்கச்சியோட பேர் என்னவாள்? பென்சியாவா? நீங்க 10ஆம் ஆண்டு படிக்கீங்க. இப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல இருந்து ஸ்கூலுக்கு போற தூரம் வந்து நிறைய தூரமா? இல்ல பக்கத்துலண்ணா. உங்களுக்கு என்ன அண்ணாக்கள் வாங்கி தர? உங்களுக்கு என்ன வேணும் உதவி? கிளாஸுக்கு போறதுக்கு வேணும். என்ன மாதம் மாதம் தரணும் உங்களுக்கு? அப்படியா? மாதம் மாதம் கிளாஸுக்கு போற செலவு எவ்வளவு வரும்? ஒரு 10,000 15,000 வருமா? இல்ல ஒரு 5,000 வரும். 5,000 வரும். வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேற ஒண்ணு இல்லை. கிளாஸுக்கு போற காசு மட்டும்தான் வேணும். அவ்வளவுதானா? சரி ஓகே. என்னன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து கேட்கறதும் பாருங்க, கிளாஸுக்கு போறதுக்கு ஒரு 5,000 இருந்தாலே போதுமன்ற மாதிரி இந்த அக்காவும் வந்து கேட்காங்க. அவ இந்த ஒரு சூழ்நிலையில இருந்து அந்த அக்காவோட மனநிலையில பதிவாயிருக்கிறது பிள்ளை வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி பிள்ளைய படிப்பிச்சா போதுமண்டு. அதே மாதிரி அம்மாவோட நாங்க பேசியிருந்தோம். அம்மாட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு கடையண்டை போட்டு தாங்கம்மான்னு. இல்லைன்னு சொன்னா பிள்ளைய வந்து படிப்பிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யுண்டு. வந்த வகையில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளாக இருந்தா மாதாந்தம் இவங்க இந்த பிள்ளையை வந்து பாரம் எடுத்து ஏதாவது உதவி செய்யக்கூடிய மாதிரி கல்விக்காக ஒரு 15,000. இப்போ அந்த பிள்ளை கேட்கறது 5,000 தான் கேட்குது. நம்ம மாதம் மாதம் ஒரு 15,000 அப்படி கொடுக்கக்கூடிய மாதிரி செய்ய வேண்டாம். இந்த அக்காவுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அக்காவோட நிலைமையை பார்க்கும் உங்களுக்கு விளங்கும். அப்போ இவங்களோட ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். பிள்ளை வந்து ஏனைய தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளும். அதாவது வகுப்பு செலவுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பாடசாலை வேறு வேறு செலவுகள் இருக்குதானே, அத்தியாவசிய செலவுகள். அப்போ அந்த பிள்ளை படிக்கும் வரைக்கும் 10ஆம் ஆண்டுன்னு சொன்னால் இப்போ அடுத்த வருஷம் ஓஎல் ஓஎல் அடுத்த வருஷம் ஓஎல். அதுக்கு பிறகு இன்னொரு 3 வருடம் இருக்குது. அப்போ யாராவது முன் வந்து இவங்களை வந்து பாரம் எடுங்க. அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதையும் தாண்டி இப்போ இந்த அம்மா கேட்ட மாதிரி ஒரு கடை உண்டை இவங்களோட ஒரு வாழ்வாதார உதவியாக வந்து
செய்யக்கூடிய உறவுகள் யாராவது இருந்தால் நீங்கள் முன் வந்து இந்த கடையை வந்து போட்டுக்கொள்ளலாம். சரி, ஓகே, நன்றி, தாங்க. சரியாம்மா. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? என்ன மாதிரி பேசுகிறோம், நீங்கள் இவ்வளோ தூரம் இது வந்துருக்கீங்க, என்ன கேட்டு என்ன பேசுகிறது, அதுக்கு தானே இருக்கிறோம். கடவுள் போய் இருந்தால் செய்யட்டும். இப்போ உங்களுக்கு மாதாந்தமா ஒரு 10 குறைஞ்சது 10,000 கிடைச்சாலும் போதுமா? இல்லை சும்மா நார்மலாக கேட்கணும் உங்கள்கிட்ட. என்ன உங்களுக்கு ஓகே? படிப்பு செலவுக்கு தானே இருக்கிறோம். சரியா சரியாக்கா, நாங்கள் போயிட்டு வரட்டா? அக்கா வேற ஏதாவது பேச போறீங்களா? இல்லையா? அப்போ உங்களோட மகள் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவை, வேற ஒன்றும் தேவையில்லை? வேற ஒன்றும் தேவையில்லை. சரியாக்கா. சரியாம்மா, நாங்கள் போயிட்டு விட்டா அப்போ. சரி, ஓகே. அப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகின்றோம். அப்போ நாங்கள் வந்து முதற்கட்ட உதவியாக வந்து சில இடங்களில் போகும்போது கொடுக்குற வளமே அப்போ இந்த இடத்த வந்து நாங்கள் எதுவுமே செய்யலை. அப்போ உங்களை நம்பித்தான் வந்து இவங்களை வந்து வீடியோ எடுத்து வழிகொண்டு வந்தீங்க நம்முடைய உறவுகள்கிட்ட. அப்போ நீங்கள் வந்து முன்வந்து இவர்களுக்கான உதவிகளை செய்யும்போது மிகப்பெரிய ஒரு பலன் அளிக்கும். என்னென்னு சொன்னால், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த அடுத்த இடத்துக்கு போகும். இந்த பிள்ளை வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ பாடசாலைக்கு போகிறது குறைவாக இருக்கின்றது பொருளாதார பிரச்சனையால். அதோட இந்த அம்மாவினுடைய கடைசி மகளும் வந்து அந்த பிள்ளையும் வந்து இப்போ தான் நேர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் இருந்து கொண்டிருக்காங்க. அந்த பிள்ளைக்கும் வந்து 22-23 வயசு இருக்கும் இல்லைனா, அப்படி 22-23 வயசுக்குள்ள. அப்போ இந்த குடும்பம் வந்து கொஞ்சம் பின்னடைவில் சந்தித்தே போய்கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் யாராவது முன்வந்து இவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களால் உதவி செய்ய முடியலையேண்டா உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகளுக்கு இந்த வீடியோ பகிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். பாய்.